என் புனிதா கண்ணு, எங்கடா இருக்க நீ? நிலைமைய பாத்தியா புனிதா? அப்பா நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பாத்தியா அப்பாவ? மா, நான் கிளம்பிட்டேம்மா, அங்க வந்துட்டே இருக்கேம்மா. அப்பா எப்படிமா இருக்காரு? அம்மாடி, டாக்டர் என்னென்னமோ சொன்னாங்கடா. புனிதா அவரு நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு மயக்கமாயிட்டாரு. அம்மாக்கு உயிரே போயிடுச்சுடா. நீயும் கூட இல்ல, நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைச்சு பாரு. அங்க அப்பாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா? ஐயோ, என்னால உங்க அப்பாவை அந்த கோலத்துல பார்க்கவே முடியல புனிதா. புனிதா, அப்பாக்கு ஒண்ணுன்னா அம்மாவால உயிரோடவே இருக்க முடியாதுமா. மா, ப்ளீஸ் மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. சாரிம்மா, இந்த நேரத்துல நான் உங்க கூட இல்லாம போயிட்டேன். அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடியுமா? நீங்க தைரியமா இருங்கம்மா. மா, நான் கிளம்பி வந்துட்டே இருக்கேம்மா. உனக்கு தெரியாதது இல்ல, அப்பா ஊசி கூட போட்டுக்க மாட்டாரு. இப்ப அவருக்கு பெரிய ஆபரேஷனே பண்றாங்க. ஐயோ, அத எப்படி தாங்கிக்குவாரோ தெரியல உங்க அப்பா. இந்த நேரம் பார்த்து நீ அம்மா கூட இல்லாம போயிட்டடா. சீக்கிரம் வா கண்ணு, எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. சீக்கிரமாடா உன்னை பார்க்கணும். எனக்கு தைரியமே நீதான் கொடுப்ப. சீக்கிரம் வா. மா, இது வந்துட்டே இருக்கேம்மா, ப்ளீஸ் மா. மா, ஃபர்ஸ்ட் கண்ணு தொடங்கம்மா. அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, அவர் நல்லபடியா வந்து பேசுவாரு. அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க அழாதீங்க, கண்ணு தொடங்கம்மா. புனிதா, நீ என்கிட்ட பேசுனியா? உன் குரலை கேட்ட உடனே அம்மாக்கு பாதி உசுறு வந்துருச்சுடா. புனிதா, அப்பாக்கு எதுவும் ஆகாது இல்ல? அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. நல்ல முடியலம்மா. சரவணா, 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 அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காரு இல்ல? சொல்லுடா. சொல்லு சரவணா. சரவணா, சொல்லு சரவணா, அண்ணன் எப்படி இருக்காங்க? என்னடா சொல்லுடா. அம்மா, அப்பாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. அப்பா, முருகா. இப்ப அப்பா நல்லா இருக்காருமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பாவை ஐசியூக்கு மாத்திடுவாங்கம்மா. இது போதும்டா, இது போதும். கபிலன், அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். அப்பா நல்லா இருக்காரா? அம்மாடி, இங்க சரவணன் வந்தான். விஷயத்தை கேட்டியா நீ? அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சான். அந்த கடவுள் என் வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்துட்டாருமா. எனக்கு அது போதும், எனக்கு இது போதும் ஆண்டவா. என் சாமியை எனக்கு கொடுத்துட்டப்பா. மா, புனிதாக்காவா, என்கிட்ட போனை கொடுங்க. புனிதா, சரவணா உன்கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம், போனை கொடுக்கறேன். சரவணா. அக்கா, ஆண்டவா. அக்கா ஒரு நிமிஷம். கேக்குதுக்கா? கேக்குது சரவணா, சொல்லு. அக்கா, அங்க நடந்த விஷயத்தெல்லாம் கபிலன் சொன்னாரு. நீ இப்ப எப்படிக்கா இருக்க? சரவணா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அக்கா, நீ பதட்டப்படாம இரு. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க இங்க வரும்போது அப்பா மயக்கம் தெரிஞ்சு கண்ணை திறந்திருப்பாரு, பாருங்களேன். சரவணா, இப்பதான்டா எனக்கு மூச்சு விட முடியுது. அப்பாவை நல்லா பாத்துக்கோடா. அப்பா கண் முழிச்சதும் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்ல அவர்கிட்ட, சரியா? நாங்க கிளம்பிட்டோம். சரிக்கா, பாத்து வாங்க. அம்மா, அக்கா கிளம்பிட்டாங்களாம்மா? சரவணா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும்பா. கோயில்ல அப்பா பேரை சொல்லி எல்லாருக்கும் அன்னதானம் போடணும். அதுக்கு என்ன வேணுமோ அந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பண்ணுப்பா.
பாத்தீங்களா, கோவில் மணி கூட அடிக்குது. அண்ணி இனிமே நமக்கு நல்ல நேரம் தான். பாருங்க மணி அடிக்குது. ஆமா, எல்லாம் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான்.